ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் கேசல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஆல்கோஹாலில் செஞ்ச ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா நல்லா டென்ஸாக டேஸ்ட்டும் கலரும் செம்மையாக இருக்கும். ஆல்கோஹாலில் வந்துட்டு 1 month சோக் பண்ணி வச்சு இந்த ப்ளம் கேக் செஞ்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ரெகுலர் ரைசன்ஸ், கோல்டன் ரைசன்ஸ், அதுக்கப்புறம் செரிஸ், டூட்டி ஃப்ரூட்டி, நீங்கள் டேட்ஸ், எனி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் 1.5 cup நான் ரம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெட் வைன் கூட ஆட் பண்ணி சோக் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் 1 month சோக் பண்ணி வச்சுருக்கேன். கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்க பாருங்கள். இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேனில் 1/4 cup சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. சுகரை இந்த கலர் வந்துட்டு அப்புறம் இது செகண்ட் ஸ்டேஜ். நல்லா ஸ்பேட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி நிறைய அப்படியே கொஞ்சம் புகையாக வரும். அப்போ ஒரு 1/2 glass தண்ணி ஊற்றி ஸ்பேட்டில் மிக்ஸ் பண்ணி 5 minutes கொதிக்க வச்சு அதை நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போது அன்சால்டட் பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அது 250 grams, அதோட 250 grams சுகரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 6 eggs ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு 3 eggs-ஆ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இல்லைனா கஷ்டமாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 teaspoon வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணலாம். 250 grams மைதாவில் 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon பேக்கிங் சோடா, இங்கே வந்து 1/4 teaspoon எல்லாமே பட்டை பவுடர், கிராம்பு பவுடர், இஞ்சி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நட்மெக், ஜாதிக்காய் பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சு வச்சுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கேரமல் சிரப் செஞ்சோல அதனால் ஆறிட்டு இருக்கணும். ஆறிட்டு அப்புறம் அதையும் ஆட் பண்ணி சோக் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சோக் பண்ணும்போது நட்ஸ் சோக் பண்ணாதீங்க. நட்ஸ் வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து நான் கேஷ்நட்டும் வால்நட்ஸும் கொஞ்சமாக மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மாவில் கீழே போய் அப்படியே பேக் ஆகும்போது கீழே போய் டெபாசிட் ஆகாமல் எல்லா இடத்துலையும் நல்லா அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்ச டின்னில் ஆட் பண்ணிவிடுங்க பேட்டரை. அதுக்கு மேலே இன்னும் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் போட்டு இது 175 degree Celsiusல 45 to 50 minutes கிட்ட பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் ரிச்சான டென்ஸான ப்ளம் கேக் ரெடி ஆகிடும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் செஞ்சது வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக உங்களுக்கும் வரும். இது ரொம்ப வருஷமாக நாங்கள் செஞ்சிட்ருக்க இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேக் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலரும் டெக்ஸ்சர் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ப்ளம் கேக் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டெக்ஸ்சர் ஃபர்மாக இருக்கணும். அப்படியே ஸ்பஞ்ச் கேக் மாதிரி புஸ்குன்னு இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் ப்ளம் கேக்கோட டெக்ஸ்சர். அதே மாதிரி ப்ளம் கேக்குக்கு மேலே கீழெல்லாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டார்க்கர் ப்ரௌனும் சென்டரில் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் இருந்துச்சுன்னா செம்ம பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. மெரி கிறிஸ்மஸ். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.